இந்தியாவிடமிருந்து இலங்கைக்கு 100 மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் உதவி. பாடசாலைகளை ஆரம்பிப்பது குறித்து கல்வி அமைச்சரின் அறிவிப்பு. இணையதளத்தில் மதுபானம் விற்பனை செய்வதற்கான அனுமதி ரத்து, அரசாங்கம் திடீர் நடவடிக்கை. 4 மாத பயண கட்டுப்பாடு அல்லது கடுமையான ஊரடங்கு சட்டம், பிரதி சுகாதார பணிப்பாளர் எச்சரிக்கை. இந்திய தூதுவருடன் கூட்டமைப்பினர் இன்று முக்கிய சந்திப்பு. இலங்கை வாழ் சிங்கள மக்கள் சீனாவுக்கு எதிராக போராட வேண்டிய காலம் இனி உருவாகும், சட்டத்தரணி சுகாஸ். ரணிலுடன் இணையும் பெருமளவு எம்பிக்கள், கைமாறியது முக்கிய ஆவணம். ராஜபக்ச அரசின் கீழ் வாழ்வதை விட மரணிப்பது மேல், கரு ஜெயசூரிய தெரிவிப்பு. அரசின் செயற்பாடுகளால் அதிருப்தி, கொழும்பு பேராயர். மீண்டும் ஆக்கிரமிப்புக்கு உள்ளாகும் தமிழர் நிலங்கள், முல்லைத்தீவில் பீகாரைக்கான அடிக்கல் நாட்டி வைப்பு. தனிமைப்படுத்தல் விதிகளை மீறிய குற்றச்சாட்டு 1561 பேர் கைது. விக்டோரியா நீர்த்தேக்கத்துக்கு அருகில் நிலநடுக்கம், விசாரணைகள் ஆரம்பம். சினோபார்ம் தடுப்பூசிகள் திருட்டு, விசாரணைகள் ஆரம்பம். கோட்டபாய மஹிந்த தலைமையிலான தற்போதைய அரசாங்கத்தை விடவும் ரணில் மைத்திரி தலைமையிலான கடந்த அரசாங்கம் ஓரளவு மக்களுக்கு ஆறுதல் வழங்கியிருந்ததாக கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்று அச்சுறுத்தல் மற்றும் பயண கட்டுப்பாடுகளால் பாரிய இன்னல்களை மக்கள் எதிர்நோக்கியுள்ள சூழலில் எரிபொருட்களின் விலைகள் அதிகரிக்கும் அரசாங்கத்தின் தீர்மானம் குறித்து பேராயர் தனது கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டுள்ளார். தற்போதைய ராஜபக்ச அரசாங்கத்திற்கு கடந்த ஆட்சி காலத்திலும் மறைமுக ஆதரவு வழங்கி வந்த கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை தற்போது அரசாங்கத்தின் செயற்பாடுகளை பகிரங்கமாக விமர்சித்து வருவதுடன் கடும் எதிர்ப்புகளையும் வெளியிட்டு வருகின்றார். அதன் ஓர் அங்கமாக எரிபொருள் விலை ஏற்றத்துக்கு எதிராக அவர் நேற்று கடும் விமர்சனங்களையும் எதிர்ப்பினையும் முன்வைத்துள்ளார். அரசு தலைவர் கோட்டபாய ராஜபக்ச மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுக்கு கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை அறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளார். எக்ஸ்பிரஸ் போல் கப்பல் தென்னிலங்கை கடற்பிரதேசத்தில் தீ விபத்துக்குள்ளாகி முழு கடல் வளத்துக்கும் பாரிய சேதத்தை விளைவித்துள்ளது. அந்த அழிவு மற்றும் சேதங்களினை பணத்தினால் அளவிட முடியாது எனவும், இந்த நிலையில் எரிபொருள் விலையை அரசாங்கம் அதிகரிக்க நடவடிக்கை எடுத்திருப்பதானது மரத்தில் இருந்து விழுந்தவனை மாடு முட்டிய கதைக்கு உதாரணப்படுத்த முடியும் என கர்தினால் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அதேவேளை கடந்த ரணில் மைத்திரி தலைமையிலான நல்லாட்சி அரசாங்கம் மற்றும் அதற்கு முன் இருந்த ஆட்சியாளர்கள் எரிபொருள் விலையேற்றம் செய்திருந்தாலும் அதிகமாக பாதிக்கப்படுகின்ற மீனவர்கள் உட்பட குறைந்த வருமானம் பெறுவோருக்கு நிவாரணத்தை அளித்திருந்ததாகவும் கர்தினால் சுட்டிக்காட்டியுள்ளார். அந்த வழியில் சென்று தற்போதைய ராஜபக்ச அரசாங்கமும் எரிபொருள் விலையேற்றத்துக்கு மத்தியில் மக்களுக்கு நிவாரணத்தை வழங்க வேண்டும் என அவர் கோரிக்கை முன்வைத்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பினருக்கும் இலங்கைக்கான இந்திய தூதுவருக்கும் இடையில் இன்று முக்கிய கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கலந்துரையாடல் இன்று காலை இடம்பெறவுள்ளதாக தகவல்கள் வெளியிடப்பட்டது. இதில் ரா சம்பந்தன், மாபி சேனாதிராசா, சித்தார்த்தன், செல்வம் அடைக்கலநாதன், MA சுமந்திரன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொள்ளவுள்ளதாகவும் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர்கள் கொழும்பில் சந்தித்து பேசுவதற்கு திட்டமிட்டிருந்த நிலையில் இறுதி நேரத்தில் அந்த சந்திப்பு ரத்து செய்யப்பட்டது. இந்த நிலையில் ஜனாதிபதியுடனான சந்திப்பில் கலந்து கொள்வதற்கு கொழும்புக்கு வந்திருந்த கூட்டமைப்பின் தலைவர்கள் தொடர்ந்தும் கொழும்பிலேயே தங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் இந்திய தூதுவருடனான சந்திப்பில் கூட்டமைப்பினர் கலந்து கொள்ளவுள்ளதாகவும், எவ்வாறாயினும் இந்த சந்திப்பு ஏற்கனவே திட்டமிட்டப்பட்ட ஒன்று என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவுடனான சந்திப்புக்கு சென்ற கூட்டமைப்பின் தலைவர்கள் இந்த சந்திப்பினை தொடர்ந்து கொழும்பில் தங்கியுள்ள நிலையில் இந்த சந்தர்ப்பத்துக்கான அழைப்பை இந்திய தூதரகமே விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 4 மாதங்களுக்கு பயண கட்டுப்பாடுகளை நீடிப்பது அல்லது கடுமையான ஊரடங்கு சட்டத்தை அமுல்படுத்தி கடுமையான சட்டத்தை செயற்படுத்த நேரிடும் என பிரதி சுகாதார சேவை பணிப்பாளர் விசேட வைத்தியர் ஹேமந்த ஹேரத் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பயண கட்டுப்பாடுகளை பொதுமக்கள் புறக்கணித்து செயற்பட்டால் இந்த நிலைமை ஏற்படும் என அவர் தெரிவித்துள்ளார். கடுமையான சட்டத்திட்டங்களை விதித்து கோவிட்டை கட்டுப்படுத்துவதற்கு முயற்சித்தால் அதனால் ஏற்படும் பொருளாதார பாதிப்பு மிக அதிகம் என தெரிவித்துள்ளார். தொற்றினை கட்டுப்படுத்துவதென்றால் அனைவரும் பயண கட்டுப்பாட்டினை உரிய முறையில் பின்பற்ற வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். பொருளாதார பாதிப்பை குறைத்து சீரான முறையில் வைரஸை கட்டுப்படுத்த
முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற போதிலும் பாரியளவிலான மக்கள் கட்டுப்பாடுகளை புறக்கணித்து செயற்படுவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த நிலைமையால் வைரஸ் தொற்றினை கட்டுப்படுத்துவதற்கு இருந்த காலப்பகுதியை அதிகரித்துள்ளது எனவும் வழக்கு தாக்கல் செய்து நீதிமன்றம் சென்று கொரோனா பரவலை கட்டுப்படுத்த முடியாது, மக்களே சரியான முறையில் செயற்பட வேண்டும், எதிர்வரும் காலங்களில் நிலைமை தொடர்ந்தால் கடுமையான சட்டத்தின் கீழ் இதனை கட்டுப்படுத்த நேரிடும் என அவர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் பிரதமருமான ரணில் விக்ரமசிங்கவுடன் பாராளுமன்றத்தில் 60 உறுப்பினர்கள் இணைந்து கொள்ள உள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளரான பாலிதரங்கே பண்டார தெரிவித்துள்ளார். தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு இன்று புதன்கிழமை விஜயம் செய்து கட்சியின் சார்பில் ரணில் விக்ரமசிங்கவே தேசிய பட்டியல் உறுப்பினராக பாராளுமன்றம் செல்கின்றார் என்பதற்கான ஆவணத்தை கையளித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இந்த பரபரப்பு தகவலை வெளியிட்டுள்ளார். இலங்கை அரசியலமைப்பின் 20வது திருத்தத்தால் மீண்டும் நிறுவப்பட்ட சர்வாதிகார மற்றும் கொடுங்கோல் ஆட்சியின் கீழ் அச்சத்துடனும் சந்தேகத்துடனும் வாழ்வதை விட கொரோனா தொற்று நோயில் பாதிக்கப்பட்டு மரணிப்பது மிகவும் ஆறுதலாக இருக்கும் என முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய தெரிவித்துள்ளார். சமூக நீதிக்கான தேசிய இயக்கம் கொழும்பில் நேற்று ஏற்பாடு செய்த ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அவர் GSP+ வரிச்சலுகை இழக்கப்பட்டால் நாடு கடன் சுமையின் விளிம்புக்கு தள்ளப்படும் அபாயம் காணப்படுவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். நம் நாடு தற்போது மிகவும் கடுமையான மற்றும் பாரிய நெருக்கடியை எதிர்கொள்கின்றது. அந்த கொடிய கொரோனா தொற்று நோய் முழு நாட்டையும் சூழ்ந்துள்ளது. ஆனால் நாட்டின் தற்போதைய அரசியல் அதிகாரிகள் இந்த நெருக்கடியை தங்கள் அதிகாரத்தை பாதுகாக்கவும் பராமரிக்கவும் முயற்சிக்கின்றார்களே தவிர தொற்றை கட்டுப்படுத்தவில்லை. கொரோனாவை ஒரு தொற்று நோயாக அதிகாரிகள் பார்க்கவில்லை, மாறாக அது வருமானம் பெற்றுத்தரும் வசந்த காலமாகவே பார்க்கின்றனர் என இதுவரை தொற்று நோயை கட்டுப்படுத்தும் அனைத்து முயற்சிகளும் தோல்வியடைந்த நிலையில் இதுபோன்ற சந்தேகங்கள் மக்களிடையே எழுந்ததில் ஆச்சரியமில்லை எனவும் இந்த சூழ்நிலையால் நாங்கள் மிகுந்த வருத்தத்தில் காணப்படுகின்றோம். இந்த ஆபத்தை அரசாங்கம் சரியாக அடையாளம் காண வேண்டும். ஒரு நாடாக நாம் இந்த சவாலை வெற்றிகரமாக எதிர்கொள்ள வேண்டுமானால் நாட்டின் ஒட்டுமொத்த மக்களின் வாழ்க்கைக்கு சரியான பாதுகாப்பை வழங்க வேண்டும். அனைத்து கட்சிகளின் ஒப்புதலுடன் ஒரு விரிவான தேசிய வேலை திட்டம் செயல்படுத்த வேண்டியது அவசியம் எனவும், இல்லையெனில் பொறுப்பானவர்கள் இந்த நாட்டின் ஆயிரக்கணக்கான உயிர்களை பலியிடுவதன் விளைவுகளை தவிர்க்க முடியாமல் அனுபவிக்க நேரிடும் என தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பின் 20வது திருத்தத்தின் மூலம் பெறப்பட்ட சர்வாதிகார அதிகாரத்தின் காரணமாக இத்தகைய நிலைமை ஐரோப்பிய சபையில் இலங்கைக்கான தீர்மானம் ஏன் நிறைவேற்றப்பட்டது? இந்த நாட்டில் ஜனநாயகம் பலவீனமடைவதை எதிர்த்து இன்று கடும் நடவடிக்கையை எடுத்துள்ளார்கள். ஏனென்றால் மனித உரிமைகள் உட்பட மக்களின் அடிப்படை உரிமைகள் பரந்த பகலில் அப்பட்டமாக இங்கு மீறப்படுகின்றது என தெரிவித்துள்ளார். சர்ச்சைக்குரிய அகழ்வாராய்ச்சி பணிகள் இடம்பெற்று வந்த தமிழரின் பூர்வீக நிலமான முல்லைத்தீவு குருந்தூர் மலையில் புனருஸ்தானம் செய்யப்பட்டு வரும் குருந்தாவ சோக விகாரைக்கான பொது மண்டபத்துக்கும் தொல்லியல் திணைக்கள அலுவலகத்துக்குமான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு இராணுவத்தின் பங்கேற்புடன் இடம்பெற்றுள்ளது. இந்த அடிக்கல் நாட்டும் நிகழ்வு கடந்த ஞாயிற்றுக்கிழமை முல்லைத்தீவு பாதுகாப்பு படை தளபதி மேஜர் ஜெனரல் உபாய் ராஜபக்சவின் பங்கேற்புடன் இடம்பெற்றுள்ளது. தொல்பொருள் திணைக்கள பணிப்பாளர் நாயகத்தின் அனுமதியுடன் திணைக்களத்தின் திட்டங்களின்படி ஞாயிறு அன்று இந்த கட்டடத்துக்கு அடிக்கல் நாட்டப்பட்டதாக குருந்தூர் மலை விகாரைக்கான உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மே 18ஆம் தேதியன்று குருந்தூர் மலையில் தொல்பொருள் துறை பிரதான தூபியின் அகழ்வாராய்ச்சி முடித்த நிலையில் குருந்தாவசோக ராஜமகா விகாரைக்கான புனருஸ்தான பணிகள் பிரித்தோதும் பூசை வழிபாடுகளுடன் ஆரம்பிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் பண்டைய சிலை இல்லமும் விரைவில் தோண்டப்பட உள்ளதாக அறிய முடிகின்றது. கடந்த 1 மாத காலமாக பயண கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு இறுக்கமான சுகாதார நடைமுறைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் கடந்த மாதம் நூற்றுக்கணக்கான இராணுவத்தினரின் பங்கேற்புடன் விகாரைக்கான பூசை வழிபாடுகள் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த நிலையிலே மீண்டும் மண்டபங்களுக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வும் இடம்பெற்றுள்ளது. ஒன்று கூடுவதற்கும் ஆலயங்களில் சமய நிகழ்வுகளை நடாத்துவதற்கும் தடைகள் விதிக்கப்பட்டு கைதுகள் இடம்பெற்று வரும் நிலையில் அந்த நிலைமைக்கு மாறாக குருந்தூர் மலையில் அடிக்கல் நாட்டும் நிகழ்வு இராணுவத்தினரின் பூரண ஒத்துழைப்போடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஏற்கனவே நில அளவை திணைக்களத்தினால் 79 ஏக்கர் நிலங்கள் குருந்தூர் மலை தொல்லியல் பிரதேசம் என அடையாளப்படுத்தப்பட்டு எல்லையிடப்பட்டுள்ள நிலையில் குருந்தூர் மலை பிரதான விகாரையின் பிரதான தளம் தற்போது 420 ஏக்கர் என வரையறுக்க திட்டமிட்டுள்ளதாகவும்
வடக்கின் பாரிய சிதைவுகளை கொண்ட நிலப்பரப்பை கொண்ட பௌத்த பூமி குருந்தூர் மலை எனவும் மேலும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் குருந்தூர் மலை விகாரைக்கான புனித பூமி தொல்பொருள் தளத்தில் சேர்க்கப்பட வேண்டுமென்றும் தொல்பொருள் துறை குறிப்பிடுவதாக குருந்தூர் மலை விகாரைக்கான உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளமையும் பிரதேச தமிழ் மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குருந்தூர் மலையை சூழவும் தமிழ் மக்களுக்கு சொந்தமான வயல் நிலங்கள், குடியிருப்பு, விவசாய காணிகள் என்பன காணப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. 90,000 ரூபாய் பெறுமதியான 30 சினோபாம் தடுப்பூசிகளை திருடியமை தொடர்பில் கபராதுப சுகாதார வைத்திய அதிகாரி நேற்று போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளார். அதன் அடிப்படையில் சுகாதார வைத்திய அதிகாரிகள் அலுவலகத்தில் கடமையாற்றும் ஒருவர் மற்றும் வாகன ஓட்டுநர் ஒருவர் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மா அதிபருமான அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். அத்துடன் சம்பவம் தொடர்பில் விசேட விசாரணை ஒன்று முன்னெடுப்பதற்கான காலி குற்றத்தடுப்பு பிரிவின் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக இதன்போது அவர் தெரிவித்துள்ளார். விக்டோரியா நீர்த்தேக்கத்துக்கு அருகில் ஏற்பட்ட நிலநடுக்கம் தொடர்பாக விசேட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. விக்டோரியா நீர்த்தேக்கத்துக்கு அருகில் நேற்று மாலை 1.94 ரிக்டர் அளவில் சிறிய அளவிலான நிலநடுக்கம் உணரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் இது தொடர்பாக எவ்வித அச்சமும் கொள்ள தேவையில்லை என புவி சரிதவியல் அளவை மற்றும் சுரங்க பணியகம் தெரிவித்துள்ளது. எவ்வாறிருப்பினும் இந்த நிலநடுக்கம் தொடர்பாக விசேட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் தனிமைப்படுத்தல் விதிகளை மீறிய குற்றச்சாட்டு 1561 பேர் கடந்த 24 மணித்தியாலத்தில் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை பேச்சாளர் பிரதி காவல்துறை மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். சரியான முறையில் முகக்கவசம் அணியாமை, மாகாண எல்லைகளை கடந்தமை தொடர்பாக குற்றச்சாட்டுகள் தொடர்பில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் பயண கட்டுப்பாடுகள் அமுலில் இருக்கும் காலப்பகுதியில் கட்டுப்பாடு விதிமுறைகளை மீறுபவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன இதன் போது தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் இன்றும் சுற்றி வளைப்புகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையை மையப்படுத்தி அமெரிக்க தரப்பில் அசாதாரண நகர்வு ஒன்று வெளிப்பட்டுள்ளது. தற்போது இலங்கைக்கான அமெரிக்க தூதுவராக அலைனா பி டெப்டிட் அம்மையார் பணியாற்றி வருகின்ற நிலையில் இந்த நிலைமையில் அவருக்கு பதிலாக தென்கொரியாவை பூர்வீகமாக கொண்ட ஜூலி ஜியோன்சுங் என்பவரை அமெரிக்காவின் இலங்கைக்கான புதிய தூதுவராக நியமிக்க அதிபர் ஜோ பைடன் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்தின் தென் அமெரிக்க நாடுகளில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த நெருக்கடிகளை உருவாக்கும் அமைப்பின் பணிப்பாளராக பணியாற்றும் இவரை இலங்கையின் புதிய தூதுவராக நியமிப்பதன் பின்னணி தொடர்பில் சந்தேகங்கள் எழுந்துள்ளது. இலங்கை அரசு கொழும்பில் சீன ஈழத்தை வழங்கியுள்ளது எனவும் இதனால் இலங்கை வாழ் சிங்கள மக்கள் சீனாவுக்கு எதிராக போராட வேண்டிய காலம் இனி வரும் எனவும் இனிமேல் தான் இதன் விளைவை இலங்கை அரசு அனுபவிக்கும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி கனகரட்னம் சுகாஸ் தெரிவித்துள்ளார். அம்பாறை ஊடக அமையத்தில் நேற்றிரவு இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தமிழர்கள் தமிழீழம் என்று கேட்ட பொழுது தர மறுத்தார்கள். பின்னர் வெளியக சுயநிர்ணய உரிமையோடு சமஷ்டியை தமிழர்கள் கேட்டார்கள். அதையும் தர மறுத்தார்கள். ஆனால் தற்சமயம் கொழும்பிலே காலிமுக திடலிலே சைனா ஈழத்தை வழங்கி இருக்கிறார்கள். இந்த அரசுக்கு நாங்கள் சொல்ல விரும்புவது, வெளிநாட்டவர்களுக்கு தாரை வார்த்து கொடுக்கின்ற நிலப்பகுதியை தமிழ் மக்களுக்கு வடகிழக்கிலே நீங்கள் உரிய அதிகாரங்களோடு குறைந்தபட்சம் ஒரு சமஷ்டி தீர்வை வழங்க வேண்டும், அல்லது சிங்கள மக்கள் வெகு விரைவில் சைனாக்காரர்களுக்கு எதிராக போராட வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். அந்த போராட்டத்தை இலங்கை அரசால் ஒருபோதும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலைமை ஏற்படும். நாங்கள் 2010 முதல் வலியுறுத்தி வருகின்ற பூகோள அரசியல் இலங்கை அரசியலிலே புகுந்து விளையாட தொடங்கி இருக்கிறது. அதனுடைய விளைவுகளை இந்த அரசு அனுபவிக்கும். நாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து மலையகத்தை நோக்கி கொரோனா நிவாரண பணிகளுக்காக புறப்பட்ட சமயம் யாழ்ப்பாணம் தொட்டு வவுனியா வரை சோதனை சாவடிகள்
100 மீட்டருக்கு 1 என்று சொல்லக்கூடிய அளவில் அதிகரித்து காணப்பட்டது. பின்னர் வவுனியாவில் இருந்து மலையகம் சென்று திரும்பவும் அம்பாறைக்குள் பிரவேசிக்கின்ற வரை ஒரே ஒரு இடத்தில் மாத்திரம்தான் சோதனை சாவடியை கண்டோம். ஆனால் அம்பாறைக்குள் பிரவேசித்ததில் இருந்து 500 மீட்டருக்குள் ஒரு இடத்திலே 5 சோதனை சாவடிகளை கடக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. ஏன் இந்த கெடுபிடிகள் தமிழ் மக்களுக்கு மாத்திரம்? அதே நேரம் நாங்கள் பயணித்த இடங்களில் வெளிநாட்டில் இருந்து வந்த சுற்றுலா பயணிகள் சுதந்திரமாக உலாவிக் கொண்டிருக்கின்றார்கள், இன்பமாக பொழுதை கழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பணபலம் படைத்தவர்கள் 5 நட்சத்திர ஹோட்டல்களில் தங்களுடைய இன்பங்களை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அப்பாவி மக்கள் மட்டும் பதைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். கொரோனா பயணத்தடை தேவை, நாங்கள் எதிர்க்கவில்லை. ஆனால் அந்த பயணத்தடையை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்பு நிவாரணங்கள் உரிய முறையில் மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்க வேண்டும். நிவாரணங்களை வழங்காமல் மக்களை வீடுகளுக்குள் முடக்குவது, முட்டாள்தனமாக முடக்குவது எப்படியான விளைவுகளை ஏற்படுத்தும் என்றால், கொரோனாவில் இருந்து தப்பித்துவிட்டு பொருளாதார சுமைகளால் தற்கொலை செய்கின்ற நிலைமைக்கு எங்களுடைய மக்களை தள்ளிவிட்டுவிடும். ஆகவே திட்டமிடப்படுகின்ற பயண கட்டுப்பாடுகளை தான் வெற்றி அளிக்கும். அது மாத்திரம் இல்லாமல் 5000 ரூபாய் கொடுப்பனவு கொடுப்பதாக சொல்லப்படுகின்றது. யாருக்கு கொடுக்கப்படுகிறது? நாங்கள் சந்தித்த 100கணக்கான குடும்பங்களில் 10% குறைவானவர்களுக்கு மாத்திரம்தான் 5000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் மிகுதி 90% ஒதுக்கப்பட்ட அல்லது ஒதுக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட 5000 ரூபாய் கொடுப்பனவுக்கு என்ன நடந்தது? அதனை ஏற்பம் விட்டவர்கள் யார்? அவலங்களின் மீது அரசியல் செய்யக்கூடாது. மக்களினுடைய பசியின் மீது அரசியல் மோசடிகள் இடம்பெறக்கூடாது என்பது எங்களுடைய ஆணித்தரமான கருத்து. நாங்கள் சென்றதன் அடிப்படையில் வடக்கை விட கிழக்கில் தேவைகள் அதிகமாக இருக்கிறது, கிழக்கை விட மலையகத்தில் தேவைகள் அதிகமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தவரை வடகிழக்கு தமிழர்களுடைய தாயகம், மலையக தமிழர்களும் தமிழர்களே. அந்த அடிப்படையில் எங்களுடைய மனிதாபிமான பணிகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களினுடைய சிந்தனையில், கட்சியினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் சிவராஜ கஜேந்திரன் அவர்களுடைய வழிநடாத்தலில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தொண்டர்கள் வடகிழக்கின் எந்த மூலைகளில் இருந்தாலும் அவர்கள் தங்களால் இயன்றவரை மக்கள் பணியை ஆற்றிக்கொண்டிருப்போம். எங்களுடைய சித்தாந்தம், நாங்கள் சாப்பிடுகின்ற வரை எங்களுடைய மக்களையும் சாப்பிட வைப்போம். வெறும் 2 பாராளுமன்ற உறுப்பினர்களை மாத்திரம் வைத்திருக்கின்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினால் இவ்வளவு தூரம் மனிதாபிமான பணிகளை முன்னெடுக்க முடியும் என்றால், 10 பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பினால் எங்களை விட குறைந்தபட்சம் 5 மடங்கு அதிகமாக மனிதாபிமான பணிகளை முன்னெடுத்திருக்க முடியும் அல்லவா? அபிவிருத்தி செய்ய போகின்றோம் என்றும் வடகிழக்கை சிங்கப்பூராக்க போகின்றோம் என்றும் பொய்களை சொல்லி வடக்கிலே தமிழ் மக்களினுடைய வாக்குகளை சூறையாடிய EPDP டக்ளஸ் தேவானந்தாவாகட்டும், அல்லது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய அங்கஜன் ராமநாதன் ஆகட்டும், அல்லது கிழக்கிலே தமிழ் மக்கள் விடுதலை புலிகளினுடைய பிள்ளையானாகட்டும், அல்லது தமிழ் தேசியம் பேசிவிட்டு போலி காரணங்களை சொல்லி அரசோடு ஒட்டி கொண்டிருக்கின்ற வியாழேந்திரன் ஆகட்டும், என்ன செய்தார்கள்? இதிலிருந்து ஒரு உண்மை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. உரிமைக்காக குரல் கொடுப்பவர்களால் மக்களினுடைய அடிப்படை பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும். ஆனால் மக்களினுடைய அடிப்படை பிரச்சனைகளை தீர்ப்போம் என்று சொல்லுபவர்கள் அடிப்படை பிரச்சனைகளையும் தீர்க்க போவது கிடையாது, மக்களுடைய உரிமை பற்றி சிந்திக்க போவதும் கிடையாது. அமைச்சு பதவிகளை வைத்திருக்கிறார்கள், ராஜாங்க அமைச்சு பதவிகளை வைத்திருக்கின்றார்கள். என்ன செய்தார்கள்? யாரையும் குற்றம் சாட்டவில்லை.
இந்த பசியோடு மக்கள் வாடுகின்ற நிலைமையில் மக்கள் சார்பாக சில கேள்விகளை கேட்டிருக்கின்றேன். அவ்வளவுதான். 100 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான கடன் வசதிகளை வழங்குவதற்கான உடன்படிக்கை ஒன்று இன்று கைச்சாத்திடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச முன்னிலையில் இலங்கை அரசாங்கம் மற்றும் இந்திய ஏற்றுமதி இறக்குமதி வங்கி ஆகிய தரப்புகளால் இந்த உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டது. இதன்போது மின்சக்தி ராஜாங்க அமைச்சர் துமிந்த திசாநாயக்க மற்றும் நிதியமைச்சின் செயலாளர் SRD ஆட்டிகளவும் இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லேவுக்கும் இடையில் இந்த உடன்படிக்கை பரிமாற்றிக் கொள்ளப்பட்டது. சுபீட்சத்தின் நோக்கு கொள்கை திட்டத்துக்கு அமைய சூரியகல மின்சக்தி துறையில் பல்வேறு திட்டங்கள் முன்னெடுப்பதற்காக இந்த உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் COVID-19 நோய் தொற்று நிலைமை தணிந்து சிறந்த சூழ்நிலை ஏற்பட்ட பின்னரே கல்வி நடவடிக்கைகளுக்காக பாடசாலைகள் மீண்டும் திறக்கப்படும் என கல்வி அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். பாடசாலைகளை மீண்டும் திறப்பதற்காக முதற்கட்டமாக ஆசிரியர்கள் உட்பட கல்வித்துறையைச் சேர்ந்த பணியாளர்களுக்கு COVID-19 தடுப்பூசி ஏற்றப்படும் நடவடிக்கை அமையும் என அமைச்சர் இதன் போது தெரிவித்துள்ளார். பாடசாலைகளை மீண்டும் படிப்படியாக திறக்கக்கூடிய பின்புலத்தை முறையாக வகுப்பு தொடர்பில் நேற்று இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலுக்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இணைய வழியாக மதுபானம் விற்பனை செய்யும் நடைமுறைக்கு அனுமதி வழங்கப் போவதில்லை என அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. நாடு முழுவதிலும் பயண தடை அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இணைய வழியாக மதுபான வகைகளை விற்பனை செய்யும் யோசனை திட்டம் ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. எவ்வாறெனினும் கோவிட்டை கட்டுப்படுத்தும் நோக்கில் பயணத்தடை அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இணைய வழியாக மதுபானம் விற்பனை செய்வது பொருத்தமற்றது என அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் உட்பட சில தரப்புகள் சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இணைய வழியாக மதுபான விற்பனைக்கு அனுமதி வழங்கப் போவதில்லை என அரசாங்கம் நேற்றைய தினம் அறிவித்துள்ளது.